பொன்னாடை போத்தி மாலை போட்டு மரியாதை ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. எல்லோருக்கும் கிடைச்சிடாது, மத்தவங்களுக்காக வாடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். சில பேர் பேசுறத நான் கேட்டிருக்கேன், எதுக்கு செலவு பண்ணி பொன்னாடைய போத்துறீங்க மாலைய வாங்கி போடுறீங்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியாது எதுக்கு நம்ம இதை செய்யறோம்ட்டு. தெய்வத்தை நேர்ல பார்க்க முடியாது, மனிதர் ரூபத்துல தான் பார்க்க முடியும். அப்படி நாங்க பார்த்த தத்தோஸ்ரீ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை தான் பார்த்திருக்கோம். அவரு கொடுத்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவரை பார்த்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவரு வாழ வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவருனால வாழ்ந்தவங்களை. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு, உங்களுக்கு செஞ்சவங்களுக்கு நீங்க ஒரு மரியாதை செய்யணும்னா அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு மறந்துடாம ஒரு மாலையை போட்டு பொன்னாடைய போத்தி அவங்கள கௌரவப்படுத்துங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். எங்க தலைவர், எங்களுக்கு பிடிச்ச தலைவர், அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு தத்தோஸ்ரீ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு எங்க வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சிட்டோம். உங்க வாழ்த்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கங்க, யாரு என்ன சொன்னாலும் இந்த காதுல விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. யாரு ஏதாச்சும் சொன்னா கூட சிரிச்சுக்கிட்டே கேளுங்க, புரியுதா? கடந்த காலங்கள் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம கஞ்சி குடிக்கும் போது நம்ம பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, புரியுதா? கஞ்சி குடிக்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்மள குறை சொன்னாக்க அதே போல நம்ம கேட்டுக்கணும். இங்க வந்திருக்கோம், நல்லபடியாக சிரிச்சு வாழுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. என்றைக்குமே வயசை ஏறிக்கிட்டு தான் போவோம், குறையாது. அதாவது எல்லாம் தூக்கி தலையில போட்டுட்டீங்க, நம்ம நொந்து நூலாகி போகணும், அது தேவையே இல்லை. யாரோட வயசு என்னன்னு எதிர்பார்த்து கேட்டுருக்கீங்க. என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். 48. அப்புறம் 30 எடுத்துக்க முடியாது, 30 முடியாது, 40க்கு மேலதான். வேற 49. ஒரே ஒரு வயசு தான் ஏறி இருக்கு அவருக்கு. ஓகே, சரியான பதில் கிடைச்சிருச்சு. அவருக்கு என்றும் 16. உண்மையை சொல்ல போனா அவருடைய வயசு இன்னைக்கு 68. 68 வயசுல நீங்க தொடர்ந்து 2 வருடம் இந்த வேலையை இந்த ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்க ஒரு இளைஞரை பார்த்து நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. நான் நினைக்கிறேன் தத்தோஸ்ரீ இங்க வந்திருக்கிற பாதி பேர்ல ஏதோ ஒரு விதத்துல அவரோட நன்மையை நீங்க அடைஞ்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதன். காலையில எல்லாம் உழைப்பு, ஆனா நைட்ல உழைச்ச காசு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, சம்பாதிச்ச காசெல்லாம் நைட்ல கொடுத்துருவாரு. அது எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு மனசு எங்கிருந்தோ வந்தான், இடைஜாதி நான் என்றான், இங்கு வரை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். தத்தோஸ்ரீ எங்கிருந்தோ சொன்னபடி கேட்பார் துணிமணிகள்